இன்றைக்கி நம்ம வந்து சோஃபா வந்து சைடு பலவை வந்து நிறைய வந்திருக்கும் சரிங்களா. அதாவது ஒரு சோஃபாவுக்கு வந்து திரு 8 பலவை நம்ம டிசைன் போடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரு 2 சோஃபா 3 சோஃபா நம்மளுக்கு அட் டைமில் வந்துருச்சுன்னா இந்தமாரி ஒரு ஜிக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பீடிங்கை வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு செட்டிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து 2 கிளாம்ப் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இங்கேயும் 2 சைடும் டைட் பண்ணிவிட்டு பலவையில் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மட்டும் கிளாம்ப் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் நம்ம எப்பயும் போல் ஆர்ஜின் வச்சுட்டு கார்னரில் ஆர்ஜின் வச்சு இந்த கார்னர் ஆர்ஜின் வச்சுட்டு பலவை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பிட்டு எடுத்து வந்து வச்சு பார்ப்போம்ல, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா இது இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு பீடிங்கை வந்து சைடு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வச்சுட்டு இங்கே ஒரு கிளாம்ப்பு இங்கே ஒரு கிளாம்ப்பு இங்கே ஒரு கிளாம்ப்பு இங்கே ஒரு கிளாம்ப்பு மொத்தம் 4 கிளாம்ப் போட்டு டைட் பண்ணுறேங்க அந்த பீடிங் மட்டும். அதுக்கு அடுத்தது நீங்கள் கிளாம்ப் வந்து இங்கே ஒரு ஃப்ரண்ட்லேயும் பேங்க்லேயும் மட்டும் கிளாம்பை கட்டி மாற்றினா போதும். அதேமாதிரி வந்து வைக்கும் போதும் கீழே வந்து மட்டமாக வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கு. அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்தது ஒரு பலவிலேருந்து இன்னொரு பலவை மாற்றும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா ஆரிஜின் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக 2D ஓட்டியே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இதை பாருங்கள் வச்சுருக்கேன்னா இதே மாதிரி ஒரு பலையும் கட்டி மாற்றும் போது நீங்கள் வந்து ஒரு வாட்டியும் கரெக்டாக ஆரிஜின் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஈஸியாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதை ஃபுல்லாத்தையும் அடிச்சாச்சு. இன்னும் ஒரு 8 பலவை இருக்குது, அது இதே மாதிரி வச்சு ஈஸியாக ஓட்டிடலாம் சரிங்களா. இது வந்து ஈஸி, அதாவது ஒரே அளவு நிறைய பலவை இருக்குது அப்படின்னும் போது இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால எதுக்குன்னா நம்ம கிளாம்ப் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பலகையில் வந்து 4 கிளாம்ப் போடணும். இந்த லெஃப்ட்டு ரைட்னு சொல்லிட்டு இங்கே 2 கிளாம்ப்பு அதுமாதிரி வந்து இங்கே 2 கிளாம்ப் போட்டு தான் டைட் பண்ண தான் பலவை ஷேக் ஆகாமல் இருக்கும். அப்படி நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மட்டும் கிளாம்ப் போட்டிங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு கிளாம்ப் லூஸாக இருந்தாலும் அடித்து ஓடும் போது நம்மளுக்கு வந்து பலவை வந்து எட்ட ஓடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதனால் பலவை டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2 கிளாம்பு தான் கைடி மாட்டுற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து பலவையும் வந்து நவுறாது, இடத்த விட்டு ஒரே இடத்துலையே தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு கிரிப்பு பிடிச்சிக்குது, இந்த சைடும் கிரிப்பு பிடிச்சிக்குது, ஸோ மூவ்மெண்ட் ஆகாது உங்களுக்கு. அதான் கிளாம்ப்பு வந்து 2 கிளாம்ப் மட்டும் கைடி மாற்றினா உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் சரிங்களா. இது ஒரு ஈஸி மெத்தடு. அதாவது நிறைய பலவை வந்து அட் டைமில் ஒரே சைஸில் இருக்க பலவை வந்ததுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து சோஃபா சைடு பலவைக்கு தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா.